அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டியூ டு திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம நம்மளுடைய கிளாஸஸ் நம்ம விர்ச்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இனிமேல் ஃபர்தராக யூடியூப்பில் வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தாமஸ் சார் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பிசைட்ஸ் நானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் இந்த பிகினிங்கில். ஸோ ஸ்டார்ட் ஆன் ஃப்ரம் இந்தியன் எக்கனாமிக்ஸ் நாம் பார்த்துடலாம். ஸோ இந்தியன் எக்கனாமின்றதை நம்ம பார்த்தோம்னா வேரியஸ் ஸ்டேஜஸில் இது டெவலப்பாக இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. ஸோ எக்கனாமிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ கூட்ஸ் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ஸோ அதை எப்படி கன்சியூம் பண்ண போகிறாங்க, இந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதில் இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டேஜஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ மிக்ஸ்ட் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி இஸ் அ மிக்ஸ்ட் எக்கனாமி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்றது என்ன நம்ம பார்த்தோம்னா, போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் தி க்ரோத் ஆஃப் த எக்கனாமி. ஸோ பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்காக ஒர்க் பண்ணுறதை நம்ம மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இது யார் கொண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜான் மெய்னார்ட் கென்னிஸ். ஸோ இவருடைய டைம் நம்ம பார்த்தோம்னா 1883 to 1946. ஸோ ஹி வாஸ் அ பிரிட்டிஷ். அடுத்தது இப்போ இந்தியன் எக்கனாமின்ற நம்ம பார்த்தோம்னா மிக்ஸ்ட் எக்கனாமி. வேற அதர் டூ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி என்ன நம்ம பார்த்தோம்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமி அண்ட் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. ஸோ டோட்டலி 3 டைப் ஆஃப் எக்கனாமி: மிக்ஸ்ட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அண்ட் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. ஸோ மிக்ஸ்டு நம்ம பார்த்தாச்சு, இந்தியா தான். வேற கேபிட்டலிஸ்டிக் அண்ட் சோஷியலிஸ்ட், இதில் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ மார்க்கெட் எக்கனாமி. ஸோ இது எங்கே ப்ரிவைலாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா யூரோப் அண்ட் இன் அமெரிக்கா. ஸோ இதில் மிக்ஸ்டு என்ன, கேபிட்டலிஸ்டிக் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கேபிட்டலிஸ்டிக் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ் அண்ட் அட் வாட் ப்ரைஸ் டு செல். ஸோ உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விற்பாங்க இல்லையா, அது யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் டிசைட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. வேற உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிட்டர்மின் பண்ணுது, அதாவது ப்ரொடக்ஷனுடைய கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சைனா, ரஷ்யா அஸ் எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, மிக்ஸ்டுன்றதை நம்ம பார்த்தோம்னா ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமியில் இருக்கும். ஸோ மிக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இந்த எக்கனாமி. வேறஸ் கேபிட்டலிஸ்டிக்கில் இட் வாஸ் டிட்டர்மைன்ட் பை தி மார்க்கெட். வேறஸ் சோஷியலிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹேஸ் தி சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுதான் 3 டைப்பில் வரக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமி, 3 டைப்பு. இப்போ பார்த்தோம்னா செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஸோ 3 செக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிரைமரி செக்டர், செகண்டரி அண்ட் டெர்ஷரி. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ பிரைமரின்றது நம்ம பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், அதாவது நேச்சுரலி கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம யூஸ் பண்ணி பட்டதான் பார்த்தீங்கன்னா பிரைமரி. அடுத்து செகண்டரி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்னொரு பெஸ்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பிரைமரியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் கட் பண்ணுறது, மைனிங் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமரியில் வந்துடும். வேற செகண்டரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபர்னிச்சர் நம்ம உருவாக்க போகிறோம். ஒரு ஃபர்னிச்சர் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கட் பண்ணாங்க இல்லையா, ஸோ கட்டிங் பார்த்தீங்கன்னா பிரைமரியில் வந்துடும். அதை நம்ம ஃபர்னிச்சரை மாற்றணும் இல்லைங்களா, மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் நம்ம பார்த்தோம்னா செகண்டரி. டெர்ஷரி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய லொக்கேஷன் கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, ட்ராவலிங் பர்பஸ். ஸோ இது நம்ம டெர்ஷரி நம்ம சொல்லலாம். ஸோ டெர்ஷரி கீழே பார்த்தீங்கன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், education,
மெடிக்கல் சர்வீசஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து சர்வீசஸ் வைஸ் தான் வரும். ஸோ ஐடி செக்டர் நம்ம பார்த்தோம்னா வந்து இட் இஸ் அ சர்வீஸ் வைஸ். ஓகே, இப்போ நம்ம எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ் தாண்டி வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 2 centuries பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆகஸ்ட் 15, 1947 அது இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இருக்கும் ஒரு 2 centuries வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதோடைய மெயின் பர்பஸ், அதாவது தி சோல் பர்பஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல் என்ன நம்ம பார்த்தோம்னா, தே வாண்ட் டு டாமினேட் இந்தியா பை மேக்கிங் அஸ் அஸ் அ சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகே, ஸோ நம்மளை வந்து ஒரு சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியலாக வச்சு நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி தே வில் பி மேனுஃபேக்சரிங் இட். அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி நம்ம இந்தியாவுக்கு அதை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. அதாவது தே வில் மேக் அஸ் டு இம்போர்ட் தட் குட்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம ரா மெட்டீரியலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுடைய எக்கனாமி பலத்தை அடி வாங்குது. ஓகேங்களா, ஏன்னா உள்ளுக்குள்ளே எந்த வித ப்ரொடக்ஷனுமே நடக்காது. ஸோ பீப்புள் கிட்ட லிக்விடிட்டியே கொஞ்சம் கூட கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள்கிட்ட பணம் சுத்தமாக இருக்காது. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பண்ணுறாங்க, நம்ம ஜஸ்ட் அஸ் சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல். அவங்க வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம வந்து வாங்குகிறோம். ஓகேங்களா, ஸோ இதனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகுது. ஓகே, அடுத்த ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் நம்ம பார்த்தோம்னா வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அரௌண்ட் 85% ஆஃப் த பீப்புள் டிபெண்ட்ஸ் அப்பான் அக்ரிகல்ச்சர். அதாவது 2 centuries ரோல் பண்ணாங்களே கொலோனியல் கவர்மெண்ட். ஸோ அப்போ அந்த 2 centuries வந்து பார்த்தோம், அப்போதைய டைமில் பார்த்தோம்னா அரௌண்ட் 85% ஆஃப் த பீப்புள் டிபெண்ட்ஸ் அப்பான் அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து 2 ரீசனால் பலத்தை அடிப்பட்டது நம்ம சொல்லலாம். ஸோ மெயின்லி 2 ஃபேக்டர்ஸ்னால ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஒன்று வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து லேண்ட் செட்டில்மெண்ட், அடுத்து வந்து ரெவன்யூ செட்டில்மெண்ட். இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஜமீன்தாரி, மஹல்வரி, ரியோட் வரி. ஸோ இது நம்ம முன்னாடியே கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஜமீன்தாரி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ் பை லார்ட் கார்ன்வாலிஸ். இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தில் பார்த்தோம்னா ஜமீன்தாரிஸ்க்கு லேண்டுடைய ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பீசன்ஸ், ஸோ விவசாயிகள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஜமீன்தாரிஸ்க்கு கட்டாயமாக வந்து வரி செலுத்தணும். இந்த ஜமீன்தாரிஸ் என்ன பண்ணால் விவசாயிகள், அதாவது பீசன் கிட்டேருந்து வாங்கின காசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜமீன்தாரி. ஸோ பீசன் கிட்டேருந்து ஜமீன்தாரிஸ் கிட்டேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு போகுது. இதான் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து 1793 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது மஹல்வாரி, ரியோட் வரின்னு இருக்கு. ஸோ ரியோட் வரி வாஸ் இன்ட்ரடியூஸ் பை தாமஸ் முன்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ், பாம்பே, அஸ்ஸாம், கூர்க் இந்த லொக்கேஷனில் கொண்டு வந்தாங்க. அடுத்தது மஹல்வாரி நம்ம பார்த்தோம்னா வந்து வில்லியம் பென்டிக் ரூலில் ஹோல்ட் மெக்கன்சேன்றவர் வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த மஹல்வாரி சிஸ்டம். சரிங்களா, இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா தாமஸ் முன்ரோ கொண்டு வந்த ரியோட் வரி சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் பார்த்தோம்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் சவுத் இந்தியா இன் மெட்ராஸ். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா ரெவன்யூ செட்டில்மெண்ட். இந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பீசன்ஸ் வந்து ஜமீன்தாரி காசு கொடுத்து, ஜமீன்தாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுப்பார். வேறஸ் விவசாயிகள், அதாவது பீசன்ஸ், ஸோ இப்போ பீசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை சீசன் இல்லை, அடுத்தது அவங்ககிட்ட போதிய வருமானம் இல்லை அப்படின்றது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வரப்போ பார்த்தோம்னா ஜமீன்தாரிஸ் வந்து பார்த்தோம்னா கட்டாயமாக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு காசு செலுத்தி ஆகணும். ஸோ அதனால் பீசன்ஸை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஜமீன்தாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கி இங்கிலீஷ் லேண்ட்லார்ட்ஸுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. இட் வாஸ் அ வெரி வெரி புவர் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்தது டெக்ஸ்டைல் வைஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து முஸ்லிம் இஸ் அ டைப் ஆஃப் காட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான காட்டன் வச்சுக்கோங்களேன், முஸ்லீம். ஸோ இது எங்கே விளைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து தாக்கா இன் பங்களாதேஷ். ஸோ இந்த முஸ்லீம் வகையில் வந்து
மால் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்டைல் வைஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து முஸ்லீம், அந்த முஸ்லீமில் வந்து மால் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேமஸானதாக சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இண்டஸ்ட்ரியல் வைஸ் நம்ம பார்த்தோம்னாலும் கொலோனியல் கவர்மெண்ட்டில் நமக்கு அவ்வளோக்கு சொல்லத்தக்க அளவுக்கு பெரிய எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் டாடா அண்ட் ஸ்டீல் கம்பெனி 1907 அண்ட் டாடா ஏர்லைன்ஸ் 1932 இந்த மாதிரி ஒரு ஃபியூ நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி சொல்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்போதைக்கு இருந்துச்சு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரின்றது பார்த்தோம்னா கொலோனியல் கவர்மெண்ட்டில் இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன இந்த கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தோம்னா த இண்டஸ்ட்ரீஸ் விச் ஹேஸ் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மெஷின் மேக்கிங் டூல்ஸ். ஓகேங்களா, அதாவது மெஷின் டூல்ஸ் உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம பார்த்தோம்னா வந்து கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லுவோம். அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம செட்டப் பண்ணவே இல்லை, செட்டப் பண்ண அலோவ் பண்ணலன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் வாஸ் வெரி வெரி லோ. அடுத்தது நம்ம இந்தியாவில் பர் கேபிட்டல் இன்கம் அண்ட் நேஷ்னல் பர் கேபிட்டல் இன்கம் வாஸ் எஸ்டிமேட்டட் ஃபஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங்கில் யார் பண்ணா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாதாபாய் நவரோஜி, வில்லியம் திக்பே, ஃபின்லே சிரிஸ், விகே ராவ் அண்ட் ஆர்சி தேசாய். இதை நோட் பண்ணிக்கோங்க. தாதாபாய் நவரோஜி, வில்லியம் திக்பே, ஃபின்லே சிரிஸ், விகே ராவ் அண்ட் ஆர்சி தேசாய். இந்த இன்கம் எஸ்டிமேஷனில் விகே ராவுடைய எஸ்டிமேஷன் வாஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட், முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இதில் வந்து பார்த்தோம்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது ரயில்வே ட்ராக் ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது இன்லேண்ட் ட்ரேட் அண்டு இன்டர்நேஷ்னல் கேனல். ஸோ துறைமுகம் நம்ம கப்பல் போக்குவரத்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது எல்லாமே யாருடைய முக்கியமான யாருக்குடைய பெனிஃபிட்டுக்காக நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லி நம்ம பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அவங்களுடைய பெனிஃபிட்காக மட்டும்தான். ஸோ நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம், நம்மளுடைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எப்படி சொல்கிறது விலை மதிப்புள்ள பொருட்களை வந்து அவங்க வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை மேக் பண்ணாங்க. அதே போல் போஸ்டல் சிஸ்டம் கூட கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய போஸ்டல் தான் பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் போஸ்டல் சிஸ்டமாக நம்ம சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த ஒரு கிளாஸஸில் நம்ம ஃபர்தராக வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்ன நம்ம பார்த்தோன்னா வந்து கொலோனியல் ரோலுடைய ஒரு 200 இயர்ஸ், அதாவது பிஃபோர் 1947 ஒரு 2 centuries என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றது மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இனி அப்கமிங் கிளாஸஸில் வந்து 1950 to 1990 என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, தேங்க்யூ.